நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். சென்னையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொடூர தாக்குதலில் உயிர் இழந்ததை கண்டித்து அவர் குடும்பத்திற்கு நீதி கேட்டும் வழக்கை சிபிஐக்கு மாற்றவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஜோசப் அவர்களின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கட்சி ஆரம்பித்து முதன் முறையாக நடக்கும் போராட்டத்தில் தலைவர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வலியுறுத்தியும் காவல்துறை விசாரணை மரணங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தியும் சென்னை சிவானந்தா சாலையில் தாவிக தலைவர் ஜோசப் விஜய் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சாரி வேண்டாம், நீதி வேண்டும், தமிழகத்தில் இது போன்ற காவல் நிலைய கொலைகள் நடப்பது தடுத்து நிறுத்தவும் மற்றும் பொதுமக்கள் அச்சுறுத்தும் வகையில் காவலர்கள் நடந்து கொள்வதையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் எனவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இவ்வார்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அது சிபிஐ RSS பிஜேபியோட கைப்பாவையாத்தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் TVK சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம், இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித்குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும்